விஷயம்தான். எங்களுடைய தவறுகளை உணர வேண்டும், எங்களுடைய பாவங்களை நாங்கள் விளங்க வேண்டும், அதற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் விரும்புகிறான். அடியானுடைய தூதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் எந்த அளவு சந்தோஷப்படுகிறான் என்றால், எல்லாத்தையும் இழந்த தன்னுடைய உயிரோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவன் ஒரு நீண்ட பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த பயணத்தில் அவனுக்கு தேவையான அந்த எல்லா ஏற்பாடுகளோடையும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்துல இருந்து ஓய்வு எடுத்து விட்டு எழும்புகிறான். அவன் கடுமையான பசி, கடுமையான தாகம். அந்த நேரத்திலே அவனுடைய வாகனத்தையும் காணவில்லை, அவனுடைய உணவு, அவன் குடிப்பதற்கு இருந்த தண்ணீர் எதையுமே காண இல்லை. அந்த நிலைமையில அவன் முடிவு செய்து கொள்வான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் முடிவு செய்கிறான், அவனுக்கு மௌத்தாகுவதை தவிர வேற வழி இல்லை. ஏண்டா எந்த ஏற்பாடுகளும் இல்லை, அவன் பசியை போக்கிக் கொள்வதற்கு கேட்பதற்கும் யாரும் இல்லை. நீண்ட பயணம். இந்த நேரத்தில் அவன் மௌத்தை முடிவு செய்தவனாக அவனுடைய கையை தலவாணியாக வைத்து அவன் கையிலே தலையை வைத்து தூங்கி திடீரென்று விழிப்பு வந்து பார்க்கின்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தின் காரணமாக இப்படி ஒரு வார்த்தை, அந்த அன ரப்பு அன்தல் அப்த, அதாவது நான் ரப்பு நீ அடிமை என்று சந்தோஷத்தில் வாய் தவறி அவன் சொல்லிவிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ அதை விட ஒரு அடியாண்ட தௌபாவை கொண்டு, ஒரு அடியானுடைய தௌபாவை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவதாக மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌபா உண்மையான தௌபாவாக இருக்கும் என்று சொன்னால், அந்த தௌபாவுக்கு பின்னால ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைத்துக் கொள்வார் என்றால், அல்லாஹ் தஆலா அவர் செய்த தவறுகளையும் அவர் செய்த பாவங்களையும் நன்மையாக மாற்றி விடுவதாக குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹா ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் உண்மையாக தௌபா செய்து, இல்லா மன் தாப, தௌபா செய்தான், தவறுகளில் இருந்து திரும்பி கொண்டான், மீண்டு கொண்டான், அல்லாஹ்வை உண்மையாக நம்பினான், சாலிஹான அமல்களை செய்தால் அல்லாஹ் சொல்றான், ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுவான். பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த தௌபா உண்மையான தௌபாவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அடியார்களே நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, அது தௌபத்தன் நஸூஹா, உண்மையான தௌபாவாக இருக்க வேண்டும். தௌபா அது உண்மையான தௌபாவாக இருக்க வேண்டும். பாவம் செய்யறது, திரும்ப திரும்ப தௌபா செஞ்சு பாவங்களை செய்யறது, இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் ஒரு உறுதி வந்துடணும், நான் இதுக்கு பின்னால குற்றங்கள் பாவங்களை செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு தௌபா செய்ய வேண்டும். வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த அடிப்படையில் நிலைமைகள் சீராகுவதற்கு, நிலைமைகள் எல்லாம் சீராகுவதற்கு ஒரு நல்ல ஒரு வழிதான் அல்லாஹ் ரசூலால சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஒரு மனிதன் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யறது. இஸ்திக்ஃபார கொண்டு அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலஹு அல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி ضيقின் மக்ரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் இஸ்திக்ஃபார் செய்யறத வளமையாக ஆக்கிக் கொள்வாங்களோ, இஸ்திக்ஃபார வளமையாக ஆக்கிக் கொள்வாங்களோ, அதை பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, தொடர்ச்சியாக செய்வார்களோ, அல்லாஹ் தஆலா அவங்களோட முதலாவது கவலைகளை சந்தோஷமாக மாற்றி அமைப்பான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்குவதற்கு இஸ்திக்ஃபார் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நெருக்கடிகள் நீங்குவதற்கு, ஒரு அடியான் நெருக்கடியிலிருந்து வெளியாகுவதற்கு இஸ்திக்ஃபார் காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் அவர் இருந்து, நெருக்கடியிலிருந்து வெளியாவதற்கு வழியை அமைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க, ரிஸ்க். இந்த உலகத்தில் எங்களோட வாழ்க்கைக்கு அவசியமான அவ்வளவு விஷயங்களுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான் ரிஸ்க்.
ரிஸ்குடைய இவர் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க்கு எப்படி ஏற்பாடு செய்வான் என்றால் இவர் எதிர்பார்க்காத வழியில அல்லாஹ் இவருடைய ரிஸ்குக்குள்ள ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து கொடுப்பான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, கவலைகள் சந்தோஷமாக மாறுவதற்கும் நெருக்கடியிலிருந்து வெளியாகுவதற்கும் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து ரிஸ்குடைய